Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார் கிளாஸ் 12 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு 1.5 ஹவரில் உங்களுக்கு ஆர்கானிக்கில் என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்ஆர்கானிக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. நான் சொல்ல போகிறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மேபி யூ கேன் ஸ்கிப் த வீடியோ. என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மோஸ்ட்லி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அந்த நீங்கள் கெமிஸ்ட்ரியிலே இந்த 11th ரொம்ப அட்டர் பேசிக் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க, செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க, தேர்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் கெமிக்கல் பாண்டிங்கில் அந்த ஷேப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜாமெட்ரிக் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹைப்ரிடேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அது எல்லாமே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 11th நல்லா எனக்கு தெரியும், நாலேஜ் பேசிக்ஸ் தெரியும்னா யூ நீட் நாட் டு வாட்ச். பட் எனக்கு பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நான் வந்து படிச்சுட்டு அப்புறம் நான் 12th படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் நான் பேசிக்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம லெசன்ஸ் என்ன செஞ்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம் கெமிஸ்ட்ரியில் வாட் இஸ் அன் ஆட்டம். ஆட்டம்னா என்ன அது தெரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ ஆட்டம் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் த பில்டிங் பிளாக் ஆஃப் அ மேட்டர். அதாவது இப்போ மேட்டர் அப்படின்னா என்னது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மேட்டர் தான். மேட்டர் இஸ் சம்திங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஒரு பொருளை அதாவது ஒரு விஷயத்துக்கிட்ட மாஸ்னா வெயிட்டு அண்ட் இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் எடுத்துக்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. கரெக்டாக? மாஸ்னா அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அண்ட் இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்த என்ன செய்யுது, ஆக்குபை பண்ணுது. இப்போ டேபிளில் ஒரு பென் வச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் ஆக்குபை பண்ணுது. கரெக்டாக? ஸோ அப்போ மேட்டர் அப்படிங்கிறது இட் ஹேஸ் சம் மாஸ் அண்ட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மேட்டர் தான். ஒரு சாக் பீஸ், ஒரு பென்னு, ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒயரு, மைக், எது எடுத்தாலுமே இட் இஸ் அ மேட்டர். ஸோ அப்போ அந்த மேட்டர் வந்து எதனால மேடாயிருக்கு அப்படின்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அ பில்டிங் பிளாக். இப்போ நம்ம ஒரு சவர் பண்ணணும்னா அதுக்கு செங்கல் தான் எனது பில்டிங் பிளாக். சவர் அடிக்கடிக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஒரு செங்கல் அடிக்கடிக்கு தான் நம்ம ஒரு சவர் கட்டுறோம். கரெக்டாக? அப்போ அங்கே செங்கல் வந்து என்னது நம்மளுக்கு பில்டிங் பிளாக். அது மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கு, இட் ஃபார்ம்ஸ் அ மேட்டர். ஸோ ஆட்டம் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். சரியா? ஓகே. அப்போ அயான்ஸ்னா என்ன, இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அயான்ஸ் அப்படின்னா ஆட்டம் ஆர் அ மாலிகுல் வித் சார்ஜ். ஏதோ ஒரு ஆட்டம் இல்லைனா மாலிகுல் வித் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க. பிகாஸ் இந்த கலர் எல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாமே டார்க் கலர்ஸாக இருக்குது. ஐ வாண்ட் லிட்டில் லைட் கலர்ஸ். ஏன்னா நம்ம பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம்ல, அதனால green and yellow. 1 minute, கோச்சிக்காதீங்க. ஓகே ஃபைன், ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. ஓகே ஃபைன். சரி, இப்போது அயான்ஸ்லானது ஆட்டம் இல்லைனா மாலிகுல் வித் எ சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிலாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம். கரெக்டாக? Na+, Cl-, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா NAக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. Clக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட், ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுலுக்கு மேலே சார்ஜ் ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த மாதிரி சார்ஜ் இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இட் கேன் பி ஃபார்ம்டு டியூ டு அ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ப்ளஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா Na+ ஆகும். அதே Cl இருக்குது பாருங்கள், Cl வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா Cl- மாறும். அப்போது நல்லா ஞாபகம், எப்போதுமே எலக்ட்ரானை கெயின் பண்ணால் நெகட்டிவ் சார்ஜ், எப்போல்லாம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அப்போல்லாம் அது பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானை கொடுக்குது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னா இட் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அதே எலக்ட்ரானை வாங்கிக்குது அப்படின்னா அது இட் கெட்ஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் தானே. அப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் போய் நீங்கள் குளோரின் கிட்ட எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும்போது குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். சரியா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எலக்ட்ரான் அது வாங்கிச்சுன்னா 2 நெகட்டிவ் சார்ஜ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 2 எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா O2-, 2 நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு வரும். சரியா? இது மாதிரி தான் ஒரு அயான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். X, Z, A. இதில் X, Z, A இருக்குல்ல, இந்த Z இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த Z வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் அட்டாமிக் நம்பர். இந்த A வந்து என்னது, இட் இஸ் அ மாஸ் நம்பர். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க. பட் ஸ்டில் நான் பேசிக்ஸ் சொல்லும் போது சேர்த்து சொல்லிடுறேன். 1 minute. ஓகே, ஒரு பேப்பர் பறந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃபைன். சரி, இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, எப்போல்லாம் ஒரு ஆட்டம் கீழே இருந்து இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். அதே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரை மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Cl-1735 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 17 கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லணும். அதே இந்த 35 மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம்.
இந்த 17 இருக்க இந்த அட்டாமிக் நம்பரை தான் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 17 தான் அட்டாமிக் நம்பர். அந்த அட்டாமிக் நம்பர் தான் என்னது? இட் இஸ் அ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ குளோரின்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் 17. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனைன்னு கேட்டால் 17. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அதாவது இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாஸ் நம்பரையும் கீழே இருக்க அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். இந்த 35யும் 17யும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 18 வரும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் வாட்? 35 minus 17 which is equal to 18. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வில் கம் டு அ பீரியாடிக் டேபிள். எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதில் என்னென்ன பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது எதுக்கு ஃபார்ம் ஆச்சு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலலாம் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அரேஞ்ச்மெண்ட், பீரியாடிக் டேபிளுங்கிறது என்னதுன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போது நீங்கள் ஒரு 118 ஸ்டூடெண்ட்டை ஒன்றா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றி தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ சில ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் வந்து ஓகே இத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, இவங்கள ஒரு கேட்டகரி, இல்லை இவங்க கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்க, இவங்க இன்னொரு கேட்டகரி அப்படின்லாம் பிரித்து வைப்பாங்க. பட் அப்படி பிரித்து வைக்கக்கூடாது. அது எதுக்காக பிரித்து வைக்கிறாங்கன்னா, ஓகே இவங்க கொஞ்சம் ஓரளவு நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட ஒரு ஸ்கூலில் பிரித்து வைப்பாங்க. அது ஏன் பிரிக்கிறாங்க? பிகாஸ் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யார் யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஈஸியாக அவங்க வந்து டீச் பண்ணுறதுக்காண்டி. அது தப்பாக கரெக்டான்னு கேட்டால் அது நம்ம செகண்டரி. பட் அப்படி பிரித்து வைக்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன். அது மாதிரி தான் நம்ம பீரியாடிக் டேபிள்லையும் 118 எலிமெண்ட்டை தனித்தனியாக வச்சு படிக்கிறது கஷ்டம். அப்போது அவங்க பார்த்தாங்க எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெலாம் ஓரளவு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக பிரித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது மாதிரி பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ எந்தெந்த குரூப், அதாவது எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு குரூப்பாக பிரித்து வச்சாங்க. இப்படி தான் பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு. தென் இதை பேஸ் பண்ணி அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு. அட்டாமிக் வெயிட்டை வச்சு பேஸ் பண்ணி வச்சாங்க. நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது இது. நியூவாக இப்போ என்ன இருக்குது, அட்டாமிக் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் 4 பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், இது எஸ் பிளாக், நடுவில் இருக்கிறது டி பிளாக், இது பி பிளாக், இந்த கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எஃப் பிளாக். இது எப்படி இந்த பிளாக்காக பிரித்தாங்க? அதாவது இதை நம்ம எஸ் பிளாக்னு சொல்கிறோம், இதை பி பிளாக்னு சொல்கிறோம், இதை டி பிளாக்னு சொல்கிறோம், இது எஃப் பிளாக்னு சொல்கிறோம். கரெக்டாக? இது எப்படி பிளாக்காக பிரித்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு இதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் C6, கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. இது எப்படி எழுதலாம்? 1s2 2s2 2p2ன்னு எழுதுவோம். அப்போ கடைசியாக அந்த கார்பன் எதில் முடியுது? 2p. கரெக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக எதில் முடியுது? பியில் முடியுது. அப்போ p ஆர்பிட்டலில் முடிகிறனால இதை தூக்கி p பிளாக்ல என்ன செஞ்சுட்டாங்க, ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்திங்கன்னா லித்தியம் வந்து 1s2 2s1, அப்போ 2s முடியுது. ஸோ அப்போ அதனால லித்தியம் தூக்கி எஸ் பிளாக்ல வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அந்த கடைசி எலக்ட்ரான் எதில் வந்து என்ட்ரு ஆகுதோ அதை நம்ம வந்து எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு என்ன செஞ்சுட்டோம், நம்ம பிரித்து வச்சாச்சு. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பீரியாடிக் டேபிள்லாம் வந்துச்சு. அண்ட் இந்த டி பிளாக்லேயே வந்து நம்மளுக்கு இந்த எஃப் பிளாக் இருக்கு பாருங்க, இந்த லேந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் இருக்கா, இதை வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தனியாக தூக்கி வச்சிருக்காங்க. இந்த லேந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸும் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் 4th லெசனில் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் படிப்பீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் கார்பனுக்கு 1s2 2s2 2p2ன்னு சொன்னேன். இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பா பிரின்சிபல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு தெரியல எப்படி இந்த மாதிரி 1s2 2s2 எழுதுறோம் தெரியல அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணுங்கிறத நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குது, 20 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1s, அப்புறம் 2sக்கு அப்புறம் 2pயில் ஃபில் பண்ணணும், 2pக்கு அப்புறம் 3sல ஃபில் பண்ணணும், 3sக்கு அப்புறம் 3pயில் ஃபில் பண்ணணும், 3pக்கு அப்புறம் 3dக்கு போகக்கூடாது. சரியா? 3pக்கு அப்புறம் இங்கே 4sக்கு வந்துடணும். நல்லா பாருங்கள், 3sக்கு அப்புறம் 3pக்கு அப்புறம் 4sக்கு வந்துடணும், 4sக்கு அப்புறம் திருப்பி 3dக்கு போகணும், திருப்பி 4pக்கு வரணும், தென் 5sக்கு வரணும், தென் அகெயின் 4dக்கு போகணும், 5pக்கு வரணும், 6sக்கு வரணும். இது மாதிரி ஒரு ஆர்டர் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா நான் ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1s, அப்புறம் 2s, அப்புறம் 2p, அடுத்து 3s, அடுத்து 3p, அடுத்து 4s, அடுத்து 3d, அப்புறம் 4p, இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். சரியா? இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். தென்
எவ்வளோ எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட 10 எலக்ட்ரான் இருக்குது, இந்த 10 எலக்ட்ரானையும் தூக்கி எஸ்லேயே ஃபில் பண்ணி வைக்கக்கூடாது. எஸ்ல வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். எஸ் ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்க முடியும்? மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும். தென் பி ஆர்பிட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸிமம் உங்ககிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். டி ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் தான் உங்களால் ஃபில் பண்ண முடியும். எஃப் ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியும். இப்போது நம்ம கூட சேர்ந்து சால்வ் பண்ண, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சோடியம் இருக்குது. இந்த சோடியம் இருக்கு பாருங்க, இதில் கீழே 11 இருக்குல்ல, இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நான் சொன்னேன்னா அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ சோடியம் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 11 எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரியா? நல்லா பாருங்க, இதான் ஆர்டர் 1s 2s 2p 3s. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. 1sக்கு அப்புறம் 2s 2sக்கு அப்புறம் 2p 2pக்கு அப்புறம் 3s. அந்த ஆர்டரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சோடியமுக்கு சால்வ் பண்ண போகிறேன். 1s 2s 2p 3s 3pன்னு போகுது. இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணலாம். நம்மக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக சோடியம் கிட்ட 11 எலக்ட்ரான் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? எஸ்ல டோட்டலாகவே 2 எலக்ட்ரான் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ என்கிட்ட நல்லா பாருங்கள், 11 எலக்ட்ரான் இருக்குது. நான் சைடில் எழுதிக்கிட்டே வரேன். டோட்டல் என்கிட்ட 11 எலக்ட்ரான் இருக்குது. சரியா? இப்போது ஃபஸ்ட் நான் எதில் ஃபில் பண்ணணும்? இந்த 11 எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு வந்து 1sல ஃபில் பண்ணணும். பட் இந்த எஸ்ல வந்து எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்க முடியும்? 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அப்போ இந்த 11 எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் நான் என்ன செஞ்சிருவேன்? இந்த 1sல ஃபில் பண்ணிடுவேன். அப்போ 1sல 2 வந்துடும். 1s2. இப்போ நல்லா கவனிங்க, என்கிட்ட 11 எலக்ட்ரான் இருந்துச்சு, அதில் 2 எலக்ட்ரான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். அப்போ மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 9 எலக்ட்ரான் என்கிட்ட இருக்கு. ஸோ 11ல இங்கே 2 போயிடுச்சு, மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 9 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் 9 எலக்ட்ரான்ஸ் ரிமைனிங். இந்த 9 எலக்ட்ரான்ஸை திருப்பி போய் நான் 2sல ஃபில் பண்ண போறேன். இப்போ 2s, இதுவும் எஸ் தான். அப்போ எஸ்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அப்போ இந்த 9ல 2 எலக்ட்ரான் தூக்கிட்டு போய் இங்கே நான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இதுவும் 2s தானே. ஸோ எஸ்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஸோ இதுலேயும் 2 எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. இப்போ நல்லா பாருங்க, என்கிட்ட 9 எலக்ட்ரான் இருந்துச்சு, அதில் 2 நான் ஃபில் பண்ணிட்டேன். மீதி எவ்வளோ தான் இருக்கும்? 7 தான் இருக்கும். கரெக்டாக 9ல் 2 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மீதி என்கிட்ட 7 தான் இருக்க போகுது. ஸோ ரிமைனிங் 7 எலக்ட்ரான்ஸ். இந்த 7 எலக்ட்ரான்ஸில் இப்போ நான் இந்த 7 எலக்ட்ரான்ஸ் அடுத்து எங்கே போய் ஃபில் பண்ணணும்? 1s ஃபில் பண்ணியாச்சு, 2s ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2pல போய் ஃபில் பண்ண போகிறேன். அப்போ இந்த 7 எலக்ட்ரானில் 2pல எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? p. இது வந்து pல வந்து 6 எலக்ட்ரான் இருக்கலாம். சொல்லியிருக்கேனா? pல 6 எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போது இந்த 7 எலக்ட்ரானில் 6 எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் இந்த 2pல ஃபில் பண்ணிடலாம். 6 7ல் 6 இங்கே போயிடுச்சு. மீதி 1 இருக்கும், 1 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 1 எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் இங்கே நான் செஞ்சிடறேன், வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுதான். என்னது? 1s2 2s2 2p6 3s1. இதுதான் வந்து என்னது? சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதே மாதிரி இங்கே ஃப்ளூரின்க்கு எழுதலாம். இந்த ஃப்ளூரின்க்கு எழுதுவோம். இதே ஆர்டர் தான். 1s 2s 2p 3s இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்னது? 9. அப்போ 9 எலக்ட்ரான் தான் உங்ககிட்ட இருக்கு. சோடியம் கிட்ட 11 இருந்துச்சு, ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 11. அது முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கே கோடு போட்டுருவோம். அது முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃப்ளூரின் போட போகிறோம். ஃப்ளூரின் கிட்ட இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 9 தான். அப்போ உங்ககிட்ட டோட்டலாகவே 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். டோட்டலாகவே 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இப்போ 9 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடும்? 1sக்கு போயிடும். ஏன்னா 1sல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஸோ டோட்டலாக என்கிட்ட 9 இருக்குது. அதில் 2 எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் நான் என்ன செஞ்சிருவேன்? இந்த எஸ்ல வச்சிருவேன். அப்போது 1s2. இப்போ நல்லா பாருங்கள், 9 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு. ஸோ மீதி 7 எலக்ட்ரான் தான் என்கிட்ட இருக்கும். அந்த 7 எலக்ட்ரான் இங்கே எழுதிட்டேன். இது ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்கறனால ரொம்ப மெதுவாக இந்த எழுதி ஒன்றா சொல்கிறேன். பட் நீங்களாம் எழுதும்போது கடகடன்னு எழுதிடுவீங்க ப்ராக்டிஸ் பண்ண. இப்போ நல்லா பாருங்கள், என்கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 2sல ஃபில் பண்ணணும். எஸ்ல அகெயின் 2 தான் இருக்க முடியும். ஸோ 7 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் இந்த எஸ்ல நான் என்ன செஞ்சுருவேன்? ஃபில் பண்ணிடுவேன். 7ல் 2 வந்து இந்த எஸ்க்கு போயிடும். அப்போ 7ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 5 தான் இருக்கும். கரெக்டாக 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதாவது 7 இருந்துச்சு, அதில் 2 இங்கே போயிடுச்சு. ஸோ மீதி 5 தான் இருக்குது. ஏன் இங்கே 2 தான் நான் போடுறேன்? பிகாஸ் எஸ்ல வந்து 2 எலக்ட்ரான் தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சரியா? இப்போ 5 எலக்ட்ரான். நல்லா பாருங்கள், 5 எலக்ட்ரான் இருக்குது. இதை நான் 2pல ஃபில் பண்ணணும். ஏன்னா 1sல ஃபில் ஆயிடுச்சு, 2sல ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 2p ஃபில் பண்ணணும். அப்போ 5 எலக்ட்ரான் நான் என்ன செய்யணும்? இந்த 2pல ஃபில் பண்ணணும். இப்போ 2pல எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம்? 6 எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கலாம். பட் என்கிட்ட மிச்சமே 5 எலக்ட்ரான் தான் இருக்குது. 6 வரைக்கும் 2pல இருக்க முடியும். பட் என்கிட்ட 5 தான் இருக்குது. அப்போ அந்த 5 தூக்கிட்டு போய் நான் என்ன செஞ்சிடலாம்? இங்கே ஃபில் பண்ணிடலாம். இதில் போய் 5 ஃபில் பண்ணிடுவேன். ஏன்? ஏன்னா 2pல மேக்ஸிமம் 6 இருக்க முடியும். என்கிட்ட 5 தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் 6 வரைக்கும் இருக்கலாம். அப்போ 5 கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? இந்த 2pல இருக்க முடியும். அப்போது 3s தேவையில்லைன்னா நம்ம 2pலே எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ 3s இங்கே தேவையில்லை.
அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அதுக்கு 1s2 2s2 2p5 இது எதுக்கு ஃப்ளூரினுக்கு சரியா ஓகே தென் நெக்ஸ்ட் குளோரினுக்கு அதே மாதிரி தான் வரப்போகுது நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு சால்வ் பண்ண போறோம்னா மேங்கனீஸ் Mn25 நல்லா பாருங்க சரி சாரி ஓகே ஏதாவது ஓகே சரி Mn25 இப்போ இதில் 25 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நல்லா கவனிங்க Mn25ல 25 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போ 25 எலக்ட்ரான்ஸ் நான் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கிறேன் 1s 2s 2p 3s 3p 4s 3d இதான் ஆர்டர் கரெக்டாக பாருங்கள் இந்த ஆர்டர் கரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்கள் 1s 2s 2p 3s 3p 4s 3d இந்த ஆர்டர் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் கரெக்டாக 1s 2s 2p 3s 3p 4s 3d ஓகே இப்போ 25 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும் நீங்களே என்ன செஞ்சலாம் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எத்தனை 25 எலக்ட்ரான் டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது 25 எலக்ட்ரான் இருக்குது 25ல் 2 எங்கே போயிடும் எஸ்ஸுக்கு போயிடும் கரெக்டாக 2 எஸ்ஸுக்கு போயிடும் அப்போ 25ல் 2 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 23 இருக்கும் இந்த 23ல் அகெயின் 2sக்கு 2 போயிடும் அப்போ 23ல் 2 போச்சுன்னா 21 எலக்ட்ரான் தான் இருக்கும் திருப்பி 2pல 6 எலக்ட்ரான் மேக்ஸிமம் போடலாம் அப்போ 6 போடுங்க அப்போ 21ல் 6 போட்டாச்சு மீதி எவ்வளோ தான் இருக்கும் 15 இருக்கும் 15ல் 3s எஸ்ல 2 தான் போட முடியும் அப்போ 2 போட்டுருங்க அப்போ 15ல் 2 போச்சுன்னா 13 எலக்ட்ரான் இப்போ 3pல அகெயின் 6 எலக்ட்ரான் போட முடியும் அப்போ 13ல் 6 போச்சுன்னா 7 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கும் 4sல 2 எலக்ட்ரான் தான் போட முடியும் அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5 எலக்ட்ரான் இந்த 5 எலக்ட்ரான் 3dக்கு போயிடும் ஏன்னா டியில் 10 எலக்ட்ரான் இருக்கலாம் என்கிட்ட 5 தான் இருக்குது அந்த 5 தூக்கிட்டு போய் நான் என்ன செஞ்சேன் உட்கார வச்சிட்டேன் நான் ஆல்ரெடி இங்கே 2 இது சொல்லனால தான் நான் இதுக்கு ஸ்பீடாக சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் டோட்டலாக உங்ககிட்ட 25 எலக்ட்ரான் இருக்குது அதான் இங்கே 25ன்னு கொடுத்துருக்காங்க எஸ்னா 2 போடுங்க எஸ்னா மேக்ஸிமம் 2 போடலாம் அதான் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்ககிட்ட இப்போ பியில் வந்து 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் 6 எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இங்கே ஃப்ளூரின்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2p5 தான் போட்டோம் ஏன் பிகாஸ் 2pல 6 எலக்ட்ரான் இருக்கலாம் அப்போ தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் போய் 6ன்னு போட்டக்கூடாது உங்ககிட்ட 6 எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க என்கிட்ட 5 தான் இருந்துச்சு அப்போ அந்த 5 தான் என்னால் போட முடியும் 2pல 6 எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் 6ன்னு எடுத்தோடனே போட்டுறக்கூடாது உங்ககிட்ட அத்தனை எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு கவனிக்கணும் இப்போ இங்கே 1sல 2 எலக்ட்ரான் போடலாம் உங்ககிட்ட 2 இருக்கா 25 இருக்கு கண்டிப்பா 2 என்ன செய்யலாம் 1sல தூக்கிட்டு போய் போட்டுடலாம் அப்போ 25ல் 2 போச்சுன்னா மீதி 23 இங்கே போட்டாச்சு 23ல் 2 அகெயின் எஸ்ல 2 அப்போ 23ல் 2 போச்சுன்னா 21 வந்துடும் இப்போ 2pல 6 எலக்ட்ரான் போடலாம் அப்போ உங்ககிட்ட 6 இருக்கா என்கிட்ட 21 இருக்கு அப்போ அதில் 6 என்ன செஞ்சிடலாம் நான் இங்கே போட்டுடலாம் அப்போ 21ல் 6 போச்சுன்னா 15 இங்கே வந்துருச்சு இப்போ அகெயின் எஸ்னாலே 2 தான் ஸோ 15ல் 2 போச்சுன்னா 13 இப்போ அதே மாதிரி 3pல 6 எலக்ட்ரான் பினாலே 6 எலக்ட்ரான் போடலாம் உங்ககிட்ட 13 இருக்கு ஸோ அப்போ 6 கண்டிப்பாக போட முடியும் ஸோ 6 போட்டுருங்க ஸோ 13ல் 6 போச்சுன்னா 7 மீதி என்ன செய்து இருக்கு இந்த 7ல் அகெயின் எஸ் இங்கே இருக்கு ஸோ எஸ்ல 2 போடணும் ஸோ 7ல் 2 போச்சுன்னா 5 இப்போ 5 எலக்ட்ரான் உங்ககிட்ட என்ன செய்து இருக்கு டியில் 10 எலக்ட்ரான் உங்களால் ஃபில் பண்ண முடியும் அப்போ எடுத்தோடனே 10ன்னு போட்டக்கூடாது டினா 10ன்னு போடக்கூடாது உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு இந்த 5 எலக்ட்ரான் தான் உங்ககிட்ட இருக்கு அப்போ இந்த 5 எலக்ட்ரானை தான் என்ன செய்யணும் நீங்கள் போய் போடணும் அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5 சரியா ஸோ இப்போ உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு இந்த டைம் 18.36 இந்த டைம் 36 இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நைட்ரஜன் மெக்னீஷியம் நிக்கல் இந்த 3க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் என்ன செய்யணும் யூ ஆர் கோயிங் டு ரைட் இந்த ஆர்டரை படிச்சுக்கோங்க இந்த ஆர்டரை படித்து வச்சுக்கிட்டு அப்புறம் எஸ்ல எவ்வளோ பியில் எவ்வளோ டியில் எவ்வளோ எஃப்ல எவ்வளோ நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் டூ திஸ் எக்ஸசைஸ் இப்போ சில இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு நோபல் கேஸஸ் வச்சு எழுதுவாங்க அதாவது இப்போ மெக்னீஷியம்க்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம மேலே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா இப்போ 12 இருக்கு 12 எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி எழுத முடியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் ஸ்பீடாக எழுதுறேன் 1s2 2s2 2p6 3s2 கரெக்டாக இங்கே பாருங்கள் 2 4 10 12 ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 12 வரணும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் 2 4 4 6 10 10 2 12 ஸோ கூட்டினா 12 வருதா ஸோ அந்த 12 தான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கோம் இதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ மேங்கனீஸ் 25 வந்துச்சு 25 கரெக்டாக இருக்கான்னு பாருங்க நம்ம போட்டதில் 2 4 10 12 18 20 25 கரெக்டாக இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே செக் பண்ணிக்கோங்க 2 4 10 12 இப்போ இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் நல்லா கவனிங்க with respect to noble gases
இப்போ மெக்னீஷியம் வந்து 12 கரெக்டா, மெக்னீஷியம் 12. இந்த 12க்கு பக்கத்துல என்ன நோபல் கேஸ் இருக்குன்னு பாருங்க. நோபல் கேஸ் இதான்: ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஹீலியம்ல 2 இருக்கு, நியான்ல 10 இருக்கு, ஆர்கான்ல 18 எலக்ட்ரான் இருக்கு, கிரிப்டான்ல 36 இருக்கு, ஜெனான்ல 54 இருக்கு, ரேடான்ல 86 இருக்கு. இப்போ இந்த 12க்கு பக்கத்துல யார் இருக்கா? இந்த 10 தான் 12க்கு பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த மெக்னீஷியம்னா எதை பேஸ் பண்ணி எழுதணும்? இந்த நியான்ங்கிற நோபல் கேஸை பேஸ் பண்ணி நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். இந்த நியானுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான். அப்போ இந்த 12ல 10 எலக்ட்ரான் நியானுக்கு போயிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நல்லா கவனிங்க. இப்போ 12 எலக்ட்ரானுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கீங்க கரெக்டா? 2, 4, 10, 12. அப்போ இது வரைக்கும் 10 கரெக்டா? இது வரைக்கும் 10, இது வரைக்கும் 10 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா? இது 2, இது 4, 10. ஸோ இது வரைக்கும் 10 எலக்ட்ரான் போயிடுச்சு. இந்த 10 எலக்ட்ரான் யாரு? இந்த 10 எலக்ட்ரான் தான் நியான் கரெக்டா? இங்க கொடுத்துருக்கீங்கன்னா 10 எலக்ட்ரான் யாரு? நியான். அப்போ இந்த 10 எலக்ட்ரான், இந்த 10 எலக்ட்ரானுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்குவேன்? நியான்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல. அப்போ நான் என்ன செய்ய போறேன்? 10 எலக்ட்ரானுக்கு பதிலாக நியான் நீங்க போட்டுக்கிறேன், நியான். தென் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3s2 இருக்கு பாருங்க, அதை இங்கே போட்டுருங்க. அப்போ இந்த மெக்னீஷியம் நான் எப்படி எழுதலாம்? நியான் இன்டூ 3s2 இல்லை நியான் 3s2ன்னு போடலாம். இந்த நியானுக்கு மீனிங் என்னதுன்னா 10 எலக்ட்ரான் அர்த்தம். மீதி 2 எலக்ட்ரானை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 10 + 2 12 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துருச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த 12 எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கணும். அதில் 10 எலக்ட்ரான் யாரு? நியான் கரெக்டா? ஸோ அப்போ இந்த 10 எலக்ட்ரானுக்கு பதிலாக நான் நியான்னு போட்டுக்கிறேன். மீதி இருக்க 3s2 அப்படியே போட்டுட்டேன். அப்போ இது 10 எலக்ட்ரான், 3s2ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 10 + 2 12 இங்கே வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி ஏஜி 47. ஸோ 47 வரைக்கும் நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் 47? எனக்கே மறந்து போயிடுச்சு ஆர்டர். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10, 4s2, 4p6, 5s2, 4d9. இப்போ 47 எனக்கு தெரிஞ்சனால எழுதிட்டேன். 47 இருக்கான்னு பாருங்க. 2, 4, 10, 12, 18, 28, 30, 36, 38, 47 இருக்கு. இதுதான் வந்து 47 எலக்ட்ரான்ஸ் ஏஜியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ஆர்டர் படி எழுதுனீங்கன்னா இப்படி தான் எழுதுவீங்க. இப்போ 47 எது பக்கத்தில் இருக்கு? இதுக்கு முன்னாடி பார்க்கணும். இதுக்கு அடுத்து 47 பக்கத்தில் 54 இருக்குன்னு பார்க்கக்கூடாது. 47க்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும், 36. அப்போ 47ல 36 யாரு? கிரிப்டான். அப்போ இங்கே என்னங்க 36 என்னங்க? 2, 4, 4, 10, 12, 18, 28, 30, 36. ஸோ இது வரைக்கும் 36 வந்துருச்சு கரெக்டாக. இது வரைக்கும் 36 வந்துருச்சு. நல்லா கவனிங்க. 2, 4, 10, 12, 18, 28, 30, 36. இது வரைக்கும் 36 வந்துருச்சு. எது வரைக்கும்? இது வரைக்கும் 36 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ இந்த 36 எலக்ட்ரான் யாரு? இந்த 36 எலக்ட்ரான் யாரு? கிரிப்டான். ஸோ 36 எலக்ட்ரானுக்கு பதிலாக நான் கிரிப்டான் இந்த இடத்துல போட்டுக்குவேன். மீதி எக்ஸ்ட்ரா யார் இருக்கா? இந்த 5s2, 4d9. அதை என்ன செஞ்சிடணும்? இங்கே நம்ம போட்டுருணும். அப்போ நான் இந்த 36க்கு பதிலாக கிரிப்டான் அப்படின்னு போட்டுக்கிறேன். மீதி இருக்கிறத அப்படியே போட்டுருங்க, 5s2, 4d9. அப்போ ஏஜியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? கிரிப்டான், 5s2, 4d9. இப்படி நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, இட் இஸ் ரிகார்டிங் வேலன்சி அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு எலிமெண்ட்டுக்கு எப்படி வேலன்சி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி சொல்லணும், இதான் நம்ம பார்க்க போகிறோம். வேலன்சி அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். சில நேரத்தில், எல்லா நேரமும் அது வேலன்சின்னு சொல்ல முடியாது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வேலன்சி நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெக்வயர்டு டு அட்டைன் ஆக்டெட், அதையும் நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சோடியம் ஒரு எக்ஸாம்பிள், தென் ஆக்சிஜன் ஒரு எக்ஸாம்பிள். சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. சரி, 8 தானே? 8. சரியா? இப்போ நல்லா பாருங்க. இது நம்ம இந்த முன்னாடி 10th படிச்சிருப்பீங்களா? கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல், 2, 8, 8, 18 இந்த இது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. 2, 8, 18, 32 அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அந்த இது படி நான் எழுத போகிறேன். இப்போ இந்த 11 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2, 8, 1ன்னு எழுதலாம் கரெக்டாக. இந்த 11 நான் என்ன செய்யலாம்? 2, 8, 1ன்னு எழுதலாம். கரெக்டு தானே? 2 + 8 10 + 1 என்னது 11. இது 11 எலக்ட்ரான்ஸ். இது 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இந்த 8 நான் எப்படியே பிடிச்சி எழுதலாம்? 2, 6ன்னு எழுதலாமா? ஏன்னா 2 + 6 நம்மளுக்கு என்னது 8. ஓகே. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படிங்கிறது இந்த கடைசி இருக்கு பாருங்க. இந்த 1 தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்.
இங்கே கடைசி யார் இருக்கா? 6 தான் கடைசி இருக்குது. அப்போ இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ். 1 minute. ஓகே, தும்மலர் மாதிரி இருந்துச்சு. சரி, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ்னால் கடைசி இருக்க எலக்ட்ரான்ஸ். இந்த 1 இருக்குல்ல, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ். அப்போது இங்கே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான். நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான். அதே மாதிரி இங்கே ஆக்சிஜனில் வந்து 2,6 6 தான் கடைசி இருக்குது. அப்போ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ். இந்த 6 தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ். அப்போது நான் என்ன சொன்னேன்? வேலன்சினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது வேலன்சின்னு சொன்னேன். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது சோடியம்க்கு, அப்போ வேலன்சி 1. இங்கே 6 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ வேலன்சி 6ன்னு சொல்லலாமானா சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இங்கே 1 இருக்குது பாருங்கள், இது வேலன்சி கரெக்ட் தான். சோடியம்க்கு வந்து சோடியம்க்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ சோடியமோட வேலன்சி 1 தான், பிரச்சனை இல்லை. வேலன்சி இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் சோடியம். பட் நீங்கள் ஆக்சிஜனுக்கு எடுத்திங்கன்னா வேலன்சி என்னன்னா 8 - 6 இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது 4க்கு மேலே வந்துச்சுன்னா, இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 4க்கு மேலே 5 6 7 இப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 8லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 6 2,4ன்னு எழுதுவோம். இந்த 6 வந்து 2,4ன்னு எழுதுவோம். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 இருக்குது, ஸோ வேலன்சி 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ போரானுக்கு எடுத்திங்கன்னா போரானுக்கு வந்து 2,3. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ வேலன்சி 3. பட் நைட்ரஜனுக்குலாம் வரும்போது நைட்ரஜனுக்கு வந்து 2,5ன்னு வரும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5 இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2,6 அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 6 இருக்குது. ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா 2,7 அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 இருக்குது. ஸோ இது மாதிரி 5 6 7லாம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? 8லேருந்து அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஆக்சிஜனில் 6 இருக்கனால 8லேருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? 6 மைனஸ் பண்ணிட்டேன்னா 2. இதுதான் எனக்கு என்னது? வேலன்சி. ஏன் 8லேருந்து நான் 6 மைனஸ் பண்ணுறேன்? பிகாஸ் எனக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் வந்தால் போதும், இது ஸ்டேபிள் ஆயிரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருக்குது, இன்னும் 2 எலக்ட்ரான் கொடுத்தா போதும். 6 + 2 சேர்ந்து என்னவா மாறிடும்? 8 எலக்ட்ரான் ஸ்டேபிளாக மாறிடும். ஏன்னா 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்தால் அது ஸ்டேபிள். அதான் ஆக்டெட் ரூலில் படிச்சிருக்கோம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலிமெண்ட் கிட்ட 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இப்போ ஆக்சிஜன் கிட்ட ஆல்ரெடி 6 இருக்குது, இன்னும் 2 கொடுத்தா போதும் இது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. அதனால தான் வேலன்சி 2 சரியா? இப்போ நைட்ரஜன் ஃப்ளூரின் பாருங்கள், ஃப்ளூரின் வந்து 9, இதை வந்து நான் 2,7 எழுதுவேன். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 இருக்குது, ஸோ 5க்கு மேலே இருக்குது. அப்போ 8 - 7 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃப்ளூரினோட வேலன்சி என்னது? 1. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லும்போது நல்லா கவனிங்க, எப்போல்லாம் 8 மைனஸ்லேருந்து பண்ணுறீங்களோ, 8 - 6 8 - 5 8 - 7லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு ஆன்சர் வருதா? இதை நீங்கள் மைனஸில் சொல்லணும். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே 2 இருக்குல்ல, இது -2. ஃப்ளூரினுக்கு 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? -1. இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது வேலன்சிங்கிறது வெறும் நம்பர். இந்த 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அது வெறும் நம்பர் வந்து வேலன்சி. 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஃப்ளூரினுக்கு, அது வெறும் நம்பர் வந்து வேலன்சி. பட் அதிலே சார்ஜ் போட்டிங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆயிரும். எப்போலாம் நீங்கள் 8 மைனஸ்ன்னு பண்ணுறீங்களோ, 8 மைனஸ்ன்னு எப்போலாம் பண்ணுறீங்களோ அப்போ மைனஸ் முன்னாடி சேர்த்துக்கோங்க. இங்கே 8 - 6 2ன்னு வந்துருக்குல்ல, அப்போ இங்கே -2ன்னு போட்டுக்கணும். ஏன் மைனஸ் போடுறோம்? பிகாஸ் இங்கே 8லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கனால. அது மாதிரி இங்கே 8 - 7 போட்டிருக்கோமா, அப்போ இங்கேயும் மைனஸ் போடணும். அப்போ -1 தான் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? ஃப்ளூரின்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் சோடியம்க்கு பாருங்கள், நம்ம 8 மைனஸ் பண்ணவே இல்லை, டேரெக்டாக இந்த 1 அப்படியே என்ன செஞ்சுட்டோம்? நம்ம இங்கே எடுத்துட்டோம். 8 மைனஸே நம்ம பண்ணலை. அப்போ நீங்கள் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். அப்போ +1 தான் சோடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். எங்கெல்லாம் 8 மைனஸ்னு போட்டிருக்கோமோ அங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் ஆக்சிஜன். அதே இது சோடியம்க்கு வந்து நம்ம 8 மைனஸ் போடலை, டேரெக்டாக இந்த 1 எடுத்துட்டோம். அப்போ 1 வந்து +1ன்னு ஒன்று செஞ்சுக்கணும், நம்ம போட்டுக்கணும். அப்போ சோடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1. இது எப்படி நம்ம +1 இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சிஜன் வந்து என்னது? 2,6. சோடியம் வந்து என்னது? 2,8,1. நான் சொல்லியிருக்கேன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இங்கே 1 எலக்ட்ரான் தான் இருக்குது, இன்னும் 7 எலக்ட்ரானுக்கு இது தேவைப்படுது. 1 எலக்ட்ரான் தான் இருக்குது, இன்னும் 7 எலக்ட்ரான் தேவைப்படுது இது 8 ஆக்குறதுக்கு. ஏன்னா 1 தான் இருக்குது, இன்னும் யாராவது வந்து 7 எலக்ட்ரான் கொடுத்தாங்க தான் 7ம் 1 சேர்ந்து 8 மாறும். அப்போ தான் அதனால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்போ இது வந்து 7 எலக்ட்ரானாக வாங்குறது கஷ்டம். அப்போ என்ன செய்யும்னா இந்த சோடியம் இந்த 1 எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 எலக்ட்ரானை கொடுத்துட்டு இங்கே 8ஓட என்ன செய்யும்? ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது இந்த கடைசி இருக்க இந்த 1 எலக்ட்ரானை விட்டுட்டு இந்த 8 எலக்ட்ரானை அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வச்சுக்கிட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ என்ன செய்யுது இந்த சோடியம்? இந்த 1 எலக்ட்ரானை கொடுக்கணும்.
இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா போதும், இந்த 8 வச்சு அது ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது பார்த்தீங்களா, ஸோ கொடுத்தா ப்ளஸ் எத்தனை கொடுக்குது, ஒன்று கொடுக்குது. அதனால தான் இதுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சோடியம்க்கு. இதே மாதிரி தான் லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம் எல்லாருக்குமே +1 ஸ்டேட். பட் ஆக்சிஜனுக்கு பாருங்கள் ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. யாராவது வந்து 2 எலக்ட்ரான் கொடுத்தாங்கன்னா ஸ்டேபிள் ஆயிரும். சோடியம்க்கு அப்படி இல்லை, 7 எலக்ட்ரான் யாராவது வந்து கொடுக்கணும். அதனால அது 7 எலக்ட்ரானை வாங்காது, ரேதர் இந்த ஒரு எலக்ட்ரானை விட்டுரும், +1 கொடுத்துரும். பட் ஆக்சிஜன்ட்டு 6 இருக்குது, இன்னும் 2 தான் யாராவது தேவைப்படுது கொடுக்கறதுக்கு. அப்போ யாராவது 2 எலக்ட்ரான் கொடுக்க வருவாங்க. ஸோ 2 எலக்ட்ரான் என்ன செஞ்சுக்கும், இந்த ஆக்சிஜன் வாங்கிக்கும். அப்போ 2 எலக்ட்ரானை வாங்குறதுனாலே நெகட்டிவ் சொல்லிட்டேன், மைனஸ். அப்போ 2 எலக்ட்ரானை வாங்குறதுனால ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்படி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு என்ன செய்து வருது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், பேசிக். இப்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணோம், அதுக்கு ஒரு சில எலிமெண்ட்டோட சார்ஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன்னா +1, சோடியம்னா +1, பொட்டாசியம்னா +1, நைட்ரஜன்னா -3, ஓனா 2-. இப்போ தானே சொன்னேன் நைட்ரஜனுக்கு எப்படி -3 வந்துச்சு, ஆக்சிஜனுக்கு எப்படி -2 வந்துச்சு, அது மாதிரி சோடியம்க்கு எப்படி +1 வந்துச்சுன்னா இப்போ சொன்னேன். அது மாதிரி இந்த சார்ஜெலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். குரூப் 1 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், அது எல்லாத்துக்குமே +1. குரூப் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, மெக்னீஷியம், இங்கே இருக்குல்ல, பீரியாடிக் டேபிளே இருக்கு. இந்த குரூப் 1 இருக்கு பாருங்க, குரூப் 1னா இந்த இது ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாத்துக்குமே +1 சார்ஜ். சரியா? இந்த குரூப் 2ல இருக்கு பாருங்க, குரூப் 2ல பேரியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரோடியம், இது எல்லாத்துக்குமே +2 சார்ஜ். அதே மாதிரி இங்கே போரான், அலுமினியம், கேலியம், இதுக்கெல்லாம் +3 சார்ஜ். இதுக்கெல்லாம் +3 சார்ஜ். அதுக்கப்புறம் இந்த கார்பன் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போக போக படிப்பீங்க. அண்ட் இங்கே நைட்ரஜனுக்கு வந்து என்ன இருக்கும், -3 சார்ஜ். அண்ட் இந்த குரூப்பில் -2 சார்ஜ் மோஸ்ட்லி இருக்கும். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாத்துக்குமே -1 சார்ஜ்னு இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பேசிக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியான செஞ்சலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சலாம். இந்த இது இருக்குல்ல, நான் சைடில் கொடுத்துருக்கேன்ல, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதுக்கு ஈஸியான செஞ்சலாம் நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, H2SO4 இந்த காம்பவுண்டில் சல்ஃபருக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, சல்ஃபருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். H2SO4ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போது சல்ஃபருக்கு நீங்கள் இங்கே வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சாதான் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் நான் ஹைட்ரஜனுக்கு என்ன கொடுத்துருக்கேன், +1 கொடுத்துருக்கேன், ஆக்சிஜனுக்கு என்ன கொடுத்துருக்கேன், -2 கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 × ஹைட்ரஜன். நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். 2 ஹைட்ரஜன் இருக்கனால நினச்சிருக்கேன், 2 × ஹைட்ரஜன் போட்டுட்டேன். ப்ளஸ் சல்ஃபருக்கு தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சல்ஃபருக்கு உங்களுக்கு தெரியாது, சல்ஃபர் தான் கேட்டிருக்காங்க அண்டர்லைன் பண்ணி, உங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாதனால நான் இங்கே எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சல்ஃபருக்கு நடந்துட்டேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. இந்த இடத்துல 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 × ஆக்சிஜன் which is equal to 0. ஏன் 0 போடுறோம், பிகாஸ் இங்கே மேலே எந்த சார்ஜுமே இல்லை. ஸோ அதனால் நான் 0ன்னு போட்டுட்டேன். சரி, இப்போ பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ், +1 இருக்கு. அப்போது இந்த ஹைட்ரஜன் இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், +1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ், -2. அப்போ ஆக்சிஜன் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 × ஹைட்ரஜன் வந்து +1, ஸோ 2 × +1 + x ப்ளஸ் 4 × ஆக்சிஜன் வந்து -2. ஸோ 4 × -2 = 0. ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்கும் புரியும் நம்புகிறேன். புரியலன்னா இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 × +1 + 2 + x 4 × -2 என்னது -8 = 0. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, இங்கே +2 இருக்குது, இங்கே -8 இருக்குது. ஸோ 2 - 8 என்ன வரும், -6. அப்போ இங்கே x அப்படியே போட்டிருங்க, x இந்த 2 - 8 வந்து -6 = 0. அப்போ x = இந்த -6 அன்சைட் போச்சுன்னா +6 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்னது, +6. அதாவது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல என்னது, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அது இருக்குது. இதான் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். சார்ஜ் ரொம்ப முக்கியம், +6 -6ங்கிறது. சல்ஃபர் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா கண்டிப்பாக சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலன்சினா நீங்கள் சார்ஜ் போட வேணாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் எதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க, குரோமியம்க்கு கண்டுபிடிக்க போறீங்க. அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன், குரோமியம்க்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்னு வச்சுக்கணும். கரெக்டாக இங்கே நல்லா கவனிங்க, எதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ எக்ஸ். இங்கே சல்ஃபருக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறனால எக்ஸ் நீங்கள் வச்சோம். இங்கே ஒரு சல்ஃபர் இருக்கிறனால நான் வெறும் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன்.
பட் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க போகிறது குரோமியம். எத்தனை குரோமியம் இருக்குது? 2 குரோமியம் இருக்குது. அப்போ நீங்கள் வெறும் எக்ஸ்னு போடக்கூடாது, இங்கே 2xன்னு போடணும். ஏன் 2xன்னு போடுறோம்? நீங்கள் கண்டுபிடிக்க போகிற குரோமியம்க்கு எக்ஸ், பட் 2 குரோமியம் இருக்கிறனால 2x நீங்கள் போட்டுக்கணும் இந்த இடத்துல. சரியா? யூ ஹவ் டு புட் 2x ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 7 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 7 into ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் சார்ஜ் வந்து -2ன்னு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போடணும், -2. இங்கே மேலே எந்த சார்ஜுமே கொடுக்காதனால நான் 0 அப்படின்னு போட்டேன். இங்கே வந்து எனக்கு -2ன்னு சார்ஜ் கொடுத்துருக்கனால நான் -2 தான் இந்த சைடு என்ன செய்யணும், ஐ ஹவ் டு புட். ஸோ -2. சரி, 2x ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ்? -2 சார்ஜ். அப்போ ஆக்சிஜன் இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 7 into ஆக்சிஜனுக்கு பதிலாக -2 which is equal to -2. அப்போ 2x 7 into -2 என்ன வரும்? -14 equal to -2. அப்போ 2x is equal to, இதனால் பாருங்கள் இந்த -14 எந்த சரி போச்சுன்னா +14 மாறிடும். ஸோ -2 ஆல்ரெடி இருக்குது, +14. அப்போ 2x is equal to 14 minus 2 is 12. x is equal to, இந்த 2 மல்டிப்ளிகேஷன்லேருந்து இங்கே போகும்போது டிவைடில் போயிடும். ஸோ 12/2 which is equal to +6. அகெயின் இதுவும் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் குரோமியம் இருக்குது. சரியா? ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது மாதிரி இப்போ வந்து நான் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கேட்டிருப்பேன். நீங்கள் எல்லாத்தையுமே, அதாவது இது வீடியோ அப்பப்போ பார்த்துட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு கமெண்ட் பண்ணும்போது மொத்தமாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். சரியா? ஸோ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் என்ன, இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனீஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த இது தெரிஞ்சால் போதும் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் ஃபார்முலாஸ். எப்படி ஃபார்முலா எழுதணும்? BF3ன்னு எழுதுறோம், ஏன் BF4ன்னு எழுத மாட்டோம்? வாட்டர் H2Oன்னு எழுதுறோம், ஏன் வந்து H4Oன்னு எழுத மாட்டோம்? H5Oன்னு எழுத மாட்டோம்? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இப்போ நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம், வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். கரெக்டாக அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ BF3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். BF3 BF BF3 போடுறதுக்கு முன்னாடி வெறும் போரான் ஃப்ளூரின் மட்டும்தான், அதை மட்டும் எடுத்துக்கோங்க BFன்னு. போரானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3. ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -1. இதெல்லாம் நான் மேலே சொன்னேன்ல எப்படி +3 -1 தான் கண்டுபிடிக்கணும்னு. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 13 எலிமெண்ட்ஸ் போரான் அலுமினியம் அதுக்கெல்லாம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஃப்ளூரினுக்கு -1, ஏன்னா அது ஹாலஜன். இப்போ போரான் வந்து +3, ஃப்ளூரின் -1. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த -1 தூக்கிட்டு போய் போரானுக்கும், இந்த +3 தூக்கிட்டு போய் ஃப்ளூரினுக்கு போடணும். அப்போ போரான் 1 வந்துடும், போரானுக்கு கீழே இந்த 1 வந்துடும், இந்த ஃப்ளூரினுக்கு கீழே என்ன செஞ்சிடும், இந்த 3 வந்துடும். அதனால தான் பிக்கு கீழே 1 இருக்குது. ஸோ வெறும் பி, இந்த எஃப்க்கு கீழே 3 வரனால F3, BF3ன்னு வருது. புரியுதா? இந்த போரானும் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது போரான் வந்து 1 தான். ஸோ பி, இந்த ஃப்ளூரின் இருக்குல்ல, இந்த ஃப்ளூரின் வந்து 3யோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ F3, BF3. அதனால தான் இங்கே BF3ன்னு வந்திருக்கு. புரியுதா? லைக் திஸ். இந்த 1 இங்கே போகும்போது வெறும் பி, இங்கே எஃப் வந்து 3யோட மல்டிபிள் பண்ணும்போது BF3ன்னு வந்துடும். இப்போ வாட்டர் அதே மாதிரி தான். வாட்டர் என்னெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் செஞ்சுக்கிறேன், ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் எழுதிக்கிறேன். ஹைட்ரஜன் வந்து +1, ஆக்சிஜன் வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 2 வந்து ஹைட்ரஜனுக்கு போயிடும், இந்த 1 வந்து ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்போது இந்த 2 வந்து ஹைட்ரஜனுக்கு போதா, அப்போ H2, ஆக்சிஜனுக்கு 1 போகிறனால வெறும் O, H2O. இதே மாதிரி தான் H2SO4, இங்கே HSO4 தனியாக இருக்கும். SO4 வந்து 2- சார்ஜ், H வந்து +1 சார்ஜ். அப்போ Hக்கு 2 போயிடும், SO4க்கு 1 வந்துடும். அப்போ Hக்கு கீழே இங்கே 2 போகிறனால H2, இது SO4 அப்படியே வந்துடும். சரியா? இது மாதிரி தான் கால்சியம் குளோரைடு. கால்சியம் வந்து 2+, குளோரின் வந்து -1. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கால்சியமுக்கு 1 போயிடும், குளோரினுக்கு 2 போயிடும். அப்போ கால்சியம் குளோரின் 2, CaCl2. இப்படி தான் இது வந்துச்சு. அது மாதிரி தான் pH3. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சின்ன ஃபார்முலாஸ் இப்படி தான் வந்து நம்ம பேசிக்காக என்ன செய்கிறோம், we are constructing. இதில் வந்து பெரிய ஃபார்முலாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே போகும். பட் பேசிக் ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும் எப்படி ஃபார்முலாஸ் எழுதணுங்கிறது. Then we have come to an important part, that is hybridization, geometry, shape எப்படி கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நீட் எழுதினாலும் சரி, ஜேஇ எழுதினாலும் சரி, நீங்கள் என்ன ஈவன் நீங்கள் ஒரு பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி போனாலும் அங்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன வரும், இந்த ஹைப்ரிடைசேஷன் ஜாமெட்ரி, VSEPR தியரி. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? VSEPR தியரி. இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். சரியா? இதில் வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் ஷேப்பு, ஜாமெட்ரி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு லோன் பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். லோன் பேர்னா இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் லோன் பேர். இதாவது 2 புள்ளி போட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை 2 புள்ளி தனியாக இருந்துச்சுன்னா இதுதான் லோன் பேர். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் காம்பவுண்டில் லோன் பேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ லோன் பேர் இருந்தால் ஒரு மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷேப் கண்டுபிடிக்க போகிறோம், ஜாமெட்ரி கண்டுபிடிக்க போகிறோம். லோன் பேர் இல்லைன்னா ஒரு மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லோன் பேர் இல்லாமல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். லோன் பேர் இல்லை உங்ககிட்ட, வெறும் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். யூ ஹவ் டு ஃபைண்ட் த ஸ்டெரிக் நம்பர். அந்த ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னன்னா பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். இப்போ உங்ககிட்ட லோன் பேர் இல்லைன்னா விட்டுருங்க, வெறும் பாண்ட் பேர், அதாவது எத்தனை பாண்ட் இருக்குன்னு மட்டும் பார்க்க போறீங்க. லோன் பேர் இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். லோன் பேர் 0ன்னு வச்சுக்கிட்டீங்க. அப்போ வெறும் பாண்ட் பேர் மட்டும் தான் என்ன செய்யணும், நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதான் ஸ்டெரிக் நம்பர். அதாவது இப்போ 2 பாண்ட் பேர்னா ஒன்றும் இல்லை, எத்தனை பாண்ட் இருக்கு அந்த காம்பவுண்ட்ல, சிங்கிள் பாண்ட் எத்தனை இருக்கு அதை தான் நம்ம சொல்றோம். பாண்ட் பேருங்கிறது சிங்கிள் பாண்ட். இப்போ ஒரு காம்பவுண்ட்ல 3 சிங்கிள் பாண்ட் இருந்தா அதோட ஸ்டெரிக் நம்பர் 3. 4 சிங்கிள் பாண்ட் இருந்தா அதோட பாண்ட் பேர் 4. 5 சிங்கிள் பாண்ட் இருந்தா பாண்ட் பேர் 5. சரியா? ஸோ அப்படி நீங்க ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணணும். அந்த ஸ்டெரிக் நம்பர் வந்து 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி அதோட ஷேப் ரெண்டுமே லீனியர் தான். சரியா? ஸ்டெரிக் நம்பர் 2ன்னு வந்துச்சுன்னா ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே லீனியர் அண்ட் அதோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp ஹைபிரிடைசேஷன். இது எப்போ சொல்லிட்டு இருக்கேன், லோன் பேர் இல்லாத கேஸ். உங்க காம்பவுண்ட் உங்களோட மாலிகுல்ல லோன் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெரிக் நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அந்த ஸ்டெரிக் நம்பர் 2 அப்படின்னா ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே லீனியர் தான் அண்ட் ஹைபிரிடைசேஷன் வந்து sp ஹைபிரிடைசேஷன். அதே ஸ்டெரிக் நம்பர் 3ன்னு வந்துச்சுன்னா ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே பிளேனார், ட்ரைகோனல் பிளேனார், ஹைபிரிடைசேஷன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். அதே ஸ்டெரிக் நம்பர் 4னா டெட்ராஹீட்ரல் sp3 ஹைபிரிடைசேஷன், 5னா ட்ரைகோனல் பைபிரமிடல் sp3d ஹைபிரிடைசேஷன், 6னா ஆக்டாஹீட்ரல் அப்புறம் sp3d2 ஹைபிரிடைசேஷன். இது எப்போ, வித்தவுட் லோன் பேர். வித்தவுட் லோன் பேர், லோன் பேர் இல்லாதப்ப. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணணும்ல. அப்போ மாலிகுல் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரைய தெரியல, எப்படி நம்ம ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் இருக்கு. CH4 ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நம்ம எடுத்திருக்க சென்ட்ரல் ஆட்டம்க்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து CH4. இந்த CH4ல கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஏன்னா கார்பன் தான் என்னது, இட் இஸ் அ லீஸ்ட் எலக்ட்ரான், சாரி கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஏன்னா மோஸ்ட்லி சென்ட்ரல் ஆட்டம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, எந்த ஆட்டம் ஒன்னே ஒன்று இருக்கு பாருங்க, இங்க ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு கார்பன் தான் சென்ட்ரல் ஆட்டம். இங்க ஒரு போரான் 3 ஃப்ளூரின் இருக்கு. ஸோ இங்க போரான் எது ஒன்று இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்கும். எல்லா வாட்டியும் நான் சொல்லலை. சரியா? இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு, அதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்க ஒரே ஒரு போரான் தான் இருக்கு, இதான் சென்ட்ரல் ஆட்டம். இங்க ஒரே ஒரு பாஸ்பரஸ் தான் இருக்கு, இதான் சென்ட்ரல் ஆட்டம். இங்க ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்கு, இதான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு பாருங்க. இப்பதான் சொன்னேன் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அப்ப 2,4 எழுதுவோம். இந்த 4 தான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ். அப்ப கார்பன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கார்பன்ல எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு, 4 இருக்கு. இப்போ இந்த 4 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லயும் இங்க பாருங்க, ஆல்ரெடி 4 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கார்பன் கிட்ட இருக்கு. இந்த 4 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லயும் 4 ஹைட்ரஜன். இந்த 4 ஹைட்ரஜன் வந்து 4 எலக்ட்ரானையும் ஆக்குபை பண்ண போகுது. அப்போ என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். நான் சும்மா வரைஞ்சிட்டு இருக்கேன், ஷேப் கரெக்டாலாம் வரையல. சரியா? இப்போ கார்பன் கிட்ட 4 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான்லயும் 4 ஹைட்ரஜன், ஏன்னா CH4 தானே. அப்ப 4 ஹைட்ரஜன் வந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வந்துருச்சு. இப்போ எத்தனை பாண்ட் இருக்கு பாருங்க, ஒரு பாண்ட், 2 பாண்ட், 3 பாண்ட், 4 பாண்ட். ஸோ இப்போ பாண்ட் பேர் 4. பாண்ட் பேர் எத்தனை, 4. எப்படி பாண்ட் பேர் கண்டுபிடிச்சா எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்த்தோம். 1 2 3 4 4 பாண்ட் இருக்கு. ஸோ பாண்ட் பேர் 4. லோன் பேர் இல்லை, கரெக்டா? லோன் பேர் 0. லோன் பேரே இல்லை இங்க. லோன் பேர்னா எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் இப்படி இருந்தால் லோன் பேர். இங்கே எங்கேயுமே லோன் பேர் இல்லை. ஸோ லோன் பேர் 0. ஸ்டெரிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்டெரிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். ஸோ பாண்ட் பேர் வந்து 4 இருக்கு. ஸோ 4 பிளஸ் லோன் பேர் 0. ஸோ 4 பிளஸ் 0 இஸ் 4. இப்போ லோன் பேர் இல்லாத, இது வந்து லோன் பேர் இல்லை, லோன் பேர் 0ன்னு பார்த்துட்டோம். அப்போ லோன் பேர் இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு போயிருங்க. என்ன ஆன்சர் வந்திருக்கு, 4 ஸ்டெரிக் நம்பர் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் 4 பாருங்க. என்ன ஜாமெட்ரி, டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. என்ன ஷேப், டெட்ராஹீட்ரல் ஷேப். என்ன ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ CH4க்கு என்ன ஜாமெட்ரி, இட் இஸ் அ டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி, ஷேப்பும் டெட்ராஹீட்ரல் தான். அண்ட் sp3 ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ BF3க்கு வரலாம். இந்த BF3க்கு வரும். BF3 சரியா? இப்போ BF3ல போரான் தான் ஒன்று இருக்கு. ஸோ அதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ போரான் போட்டுக்கோங்க. போரான்ல 3 எலக்ட்ரான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல. எப்படி சொல்றோம், ஈஸியா நான் வச்சுக்கலாம். இந்த பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கோங்க. ஒரு பீரியாடிக் டேபிள் ஜெராக்ஸ் போட்டு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ நல்லா பாருங்கள் எதில் எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும். இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 13, இது குரூப் 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் தெரியும்ல எல்லாருக்கும். இந்த குரூப் 1ல் இருக்க எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. தென் இந்த குரூப் 2ல் எல்லா எலிமெண்ட்டுக்குமே அவுட்டர் மோஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். தென் இந்த குரூப் 13 இருக்கு பாருங்க, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நைஹோபியம், இது எல்லாத்துலேயுமே 3 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல போரான்னா 3 எலக்ட்ரான் இருக்கு இந்த குரூப் ஃபுல்லா. தென் இந்த குரூப் 14ல கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், ஃப்ளோரின், இது எல்லாத்துலேயுமே எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல? 4 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து நைட்ரஜன் குரூப், இதுல எல்லாத்துலேயுமே 5 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து ஆக்சிஜன் ஃபேமிலி, அதுல எல்லாத்துலேயுமே 6 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து ஃப்ளூரின், ஹாலஜன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே 7 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். தென் கடைசியாக இருக்க இந்த நோபல் கேசஸ் எல்லாத்துலேயுமே 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். இப்போ புரிஞ்சு அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னு. இப்போ போரான் வந்து குரூப் 13. அப்போ போரான்ல எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும்? நம்மளுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கும். 1, 2, 3. இப்போ இந்த 3 எலக்ட்ரான்ல யார் வருவா? இந்த 3 ஃப்ளூரின் வந்துடும். இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின். அப்போ வரீங்க இதில் ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின், 3 ஃப்ளூரின். அப்போ பாண்ட் பேர் எத்தனை பாண்ட் இருக்கு? 1, 2, 3 3 பாண்ட் இருக்கு. ஸோ பாண்ட் பேர் இஸ் 3. லோன் பேர் எதுவுமே இல்லை, 0. ஸோ அப்போ ஸ்டெரிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். பாண்ட் பேர் 3, லோன் பேர் 0. ஸோ 3. 3னா என்னது? 0 லோன் பேர். லோன் பேர் இல்லாத டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு போங்க. 3னா பிளேனார் ஜாமெட்ரி, sp2 ஹைபிரிடைசேஷன். அப்போது 3னா sp2 ஹைபிரிடைசேஷன், ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி. ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி. சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ட்ரைகோனல் பிளேனார்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கும். பிளேனில் இருக்கும் 3 ஃப்ளோரினும். அது மாதிரி இங்கே டெட்ராஹெட்ரல் பார்த்தோம்ல, CH4க்கு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, டிடினா டெட்ராஹெட்ரல் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். டெட்ராஹெட்ரல்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஷேப்பு. CH இந்த மாதிரி ஷேப் இருக்கும். சரியா? இது 2Dயில் வரைஞ்சிருக்கேன் நான். இது எப்போ? லோன் பேர் இல்லாதப்போ. இப்போ பாருங்களேன், இந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட்லையுமே லோன் பேரே இல்லை. லோன் பேர் இல்லாத இடத்துல நீங்கள் என்ன செஞ்சணும்? இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்த்து படித்து ஜாமெட்ரி ஷேப் எழுதிடலாம். பட் லோன் பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ உங்ககிட்ட லோன் பேர் வந்துருச்சு, ஸ்டெரிக் நம்பர் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஸ்டெரிக் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் போடுறீங்க, பாண்டை வரைஞ்சிக்கோங்க. எத்தனை பாண்ட் இருக்கு, எத்தனை இங்கே லோன் பேர் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல இங்கே லோன் பேரே இல்லை, கரெக்டாக வெறும் பாண்டு மட்டும் தான் இருந்துச்சு. எத்தனை பாண்ட் இருந்துச்சோ அதை எண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பாண்ட் பேர் 4, லோன் பேர் 0ன்னு போட்டுட்டோம். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு லோன் பேர் என்ன செய்யும்? இருக்கும். அப்படி லோன் பேர் இருக்கும்போது ஜாமெட்ரி மாறாது, ஷேப் மாறும். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் தெரியுமா? இப்போ இந்த லோன் பேர் இல்லாத காம்பவுண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து வித்தவுட் லோன் பேர், இந்த கொடுத்துருக்க டேபிள் வித்தவுட் லோன் பேர் இருக்கக்கூடாது. அப்படி லோன் பேர் இல்லாத பட்சத்தில் ஜாமெட்ரியும் ஷேப்பும் ஒரே தான். இப்போ இல்லை லீனியருங்கிறது ஜாமெட்ரியும் லீனியர் தான், ஷேப்பும் லீனியர் தான். அது மாதிரி ஸ்டெரிக் நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாமெட்ரியும் பிளேனார் தான், ஷேப்பும் பிளேனார் தான். அது மாதிரி ஸ்டெரிக் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெட்ராஹெட்ரல், ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் தான், ஷேப்பும் டெட்ராஹெட்ரல் தான். இது வித்தவுட் லோன் பேர் மாலிகூல்ஸில். இப்போ ஒரு மாலிகூல்ல லோன் பேர் இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி அப்படியே தான் இருக்கும். டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, ட்ரைகோனல் பைபிரமிடல், பிளேனார் ஜாமெட்ரிலாம் அப்படியே தான் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லீனியர், பிளேனார், டெட்ராஹெட்ரல், ட்ரைகோனல் பிரமிடல், ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி அப்படியே தான் இருக்கும். ஷேப் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டெரிக் நம்பரை பொறுத்து மாறும். ஷேப் என்ன செய்யும்? மாறும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாலிகூலுக்கு ஸ்டெரிக் நம்பர் 4ன்னு வந்திருக்குன்னா அதில் ஒரு லோன் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லோன் பேர், 3 பாண்ட் பேர். நம்ம ஸ்டெரிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லோன் பேர் ப்ளஸ் பாண்ட் பேர், இல்லைனா பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். அப்போ லோன் பேரையும் பாண்ட் பேரையும் ஆட் பண்ணுங்க. இது லோன் பேர் 1, பாண்ட் பேர் 3. ஸோ 1 + 3 என்னது 4 ஸ்டெரிக் நம்பர் வந்துருச்சு. ஸோ ஸ்டெரிக் நம்பர் 4 அதில் ஒரு லோன் பேர் 3 பாண்ட் பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் என்ன வரும்? பிரமிடல் ஷேப். அதே ஸ்டெரிக் நம்பர் 4ல 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் இப்படி இருக்கலாம்ல, 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர், 2 + 2 4 இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஷேப் வரும்? பென்ட் ஷேப், பி ஷேப் வரும். இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் கீழே எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஜாமெட்ரி பாருங்க, ஸ்டெரிக் நம்பர் 4க்கு டெட்ராஹெட்ரல் தான் ஜாமெட்ரி, ஸ்டெரிக் நம்பர் 5க்கு ட்ரைகோனல் பைபிரமிடல் தான் ஜாமெட்ரி, ஸ்டெரிக் நம்பர் 6க்கு ஆக்டாஹெட்ரல் தான் ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரி எதுவுமே மாறாது, ரெண்டுத்துலையுமே ஜாமெட்ரி சேமாக தான் இருக்கும். பட் லோன் பேர் வரும்போது ஷேப் மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யுது? மாறுது. இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நடத்திருக்கேன். NH3. இப்போ இதுல நைட்ரஜன் தான் ஒன்னே ஒன்று இருக்கு, கரெக்டா? அப்போ அதுதான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்க போகுது, நைட்ரஜன் N. நைட்ரஜனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? நைட்ரஜன் வந்து குரூப் 15. குரூப் 15னா 5 எலக்ட்ரான், 15 5 முடியுது. அப்போ 5 எலக்ட்ரான் வந்து அதில் என்ன செய்யும்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல இருக்கும். 1 2 3
4 5 நைட்ரஜனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 2 3 4 5 5 எலக்ட்ரான் இருக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு. ஆனால் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 3 ஹைட்ரஜன் தான். NH3ல 3 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ 3 ஹைட்ரஜன் வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் வந்துடும். நல்லா கவனிங்க, நைட்ரஜன் கிட்ட 5 எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் ஹைட்ரஜன் 3 தான் இருக்கு 1 2 3. அப்போ இந்த 3 ஹைட்ரஜன் என்ன செய்யும்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும். அப்போ மீதி மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த 2 எலக்ட்ரான், இதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். தனியாக பாண்ட் இல்லாமல் தனியாக 2 எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரியுதா? அப்போ NH3 N கிட்ட 5 எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் ஹைட்ரஜன் 3 தான் இருக்கு. அப்போ 3 ஹைட்ரஜன் இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ மீதி இருக்க 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேரா தனியா இருக்கும். 2 எலக்ட்ரான் இருக்கு, அப்போ 2 லோன் பேர் இல்லை, 2 எலக்ட்ரான் சேர்ந்தா ஒரு லோன் பேர். சரியா? அப்போ இங்கே நம்ம ஸ்டெரிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். கரெக்டா? பாண்ட் பேர்னா எத்தனை பாண்ட் இருக்கு 1 2 3 3 பாண்ட் இருக்கு 1 2 3 3 பாண்ட் இருக்கு. ஸோ பாண்ட் பேர் இஸ் 3 பிளஸ் லோன் பேர் எத்தனை இருக்கு பாருங்க, லோன் பேர் 1 இருக்கு. ஸோ லோன் பேர் நான் 1 போட்டுக்கிறேன் 1. அப்போ 3 + 1 is 4. ஸோ 4 ஸ்டெரிக் நம்பர். நல்லா கவனிங்க, ஸ்டெரிக் நம்பர் 4. ஸ்டெரிக் நம்பர் 4 வந்தால் டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி மாறாது, டெட்ராஹீட்ரல் தான். பட் ஷேப் பார்க்கணும். 3 + 1 நல்லா பாருங்க, 4 ஸ்டெரிக் நம்பர், 3 பாண்ட் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. டேபிள் காலத்துக்கு போங்க, 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் ஸ்டெரிக் நம்பர் 4 இதானே. 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் ஸ்டெரிக் நம்பர் 4. இது என்ன ஷேப்பு? பிரமிடல் ஷேப். அப்போ இது என்ன ஷேப் அப்படின்னா பிரமிடல் ஷேப். பிரமிடல் ஷேப். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் இந்த SF4 பார்க்கலாம். SF4ல S தான் ஒன்னே ஒன்று இருக்கு, அதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். S சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்கும், ஏன்னா அது குரூப் 16 அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்க போகுது. சரியா? ஓகே. இப்போ இந்த 6 எலக்ட்ரான் சல்ஃபர் கிட்ட இருக்கு, ஆனால் எத்தனை ஃப்ளூரின் இருக்கு? 4 ஃப்ளூரின் தான் இருக்கு. அப்போ 6 எலக்ட்ரான் இருந்தாலும் கூட ஃப்ளூரின் 4 தான் இருக்கு. அப்போ 4 ஃப்ளூரின் தான் வந்து என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். 1 ஃப்ளூரின் 2 ஃப்ளூரின் 3 ஃப்ளூரின் 4 ஃப்ளூரின் வந்து என்ன செஞ்சுக்கோ? உட்காந்துக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின் வரும், இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின், இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின், இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கு, அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கோங்க. இங்கே 2 எலக்ட்ரானை தனியாக போட்டு வச்சுக்கலாம், சேர்த்து போட்டுக்கலாம். அதாவது சல்ஃபர் கிட்ட 6 எலக்ட்ரான் இருக்குப்பா. 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான் இருக்கு. அதில் 4 ஃப்ளூரின், ஏன்னா F4 தானே, ஸோ 4 ஃப்ளூரின் இங்கே போயிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான் தனியாக இருக்கு. இப்போ பாண்ட் பேர் லோன் பேர் கால்குலேட் பண்ணலாம். பாண்ட் பேர் எத்தனை பாண்ட் இருக்கு? பாண்ட் எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 பாண்ட் இருக்கு. ஸோ பாண்ட் பேர் இஸ் 4. லோன் பேர் எத்தனை இருக்கு? லோன் பேருங்கிறது 2 எலக்ட்ரான் தனியாக இங்கே இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு, 1 லோன் பேர். ஸோ அப்போ லோன் பேர் வந்து 1. ஸோ ஸ்டெரிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர். ஸோ பாண்ட் பேர் வந்து 4, லோன் பேர் வந்து 1. ஸோ 4 + 1 = 5. இப்போ ஸ்டெரிக் நம்பர் 5 4 + 1 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். என்ன ஷேப்னு பார்க்கலாம் பாருங்க. ஸ்டெரிக் நம்பர் 5 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். இந்த டேபிள் இருக்கலாம், 4 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர். என்ன ஷேப்பு? சீசா ஷேப். இப்போ சீசா ஷேப் எப்படி இதில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த SF4 இருக்குல்ல, இதை நான் கரெக்டாக வரைஞ்சேன்னா இதுதான் இதோட ஷேப். எஸ் இப்படி இருக்கும், ஒரு ஃப்ளூரின் ஒரு ஃப்ளூரின் ஒரு ஃப்ளூரின் ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ பாருங்களேன், 4 பாண்ட் பேர் 1 2 3 4 4 பாண்ட் பேர் வந்துருச்சா? ஒரு லோன் பேர் இங்கே வந்துருச்சா? இதை பார்க்க சீசா மாதிரி எப்படி இருக்கு? அதாவது இப்படி திருப்பி பாருங்க, இது ஒரு சீசா மாதிரி இருக்கு. கரெக்டா? அதாவது சீசா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டு இங்கே ஒரு கீழே அப்படி இருக்கும், இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன், இது கீழே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, இங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. இதுதான் சீசா ஷேப். ஸோ பார்த்தோன்னே உங்களால் ஷேப் என்ன செய்ய முடியும்? மாலிகுலர் கண்டுபிடிக்க முடியும், அந்த டேபிள் காலத்தை மனப்பாடம் பண்ணலனா கூட. சரியா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். இன்னும் ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளூரின்லாம் வரும்போது என்ன செஞ்சோம்? இங்கே ஃப்ளூரின்லாம் வரும்போது ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணிச்சு. ஹைட்ரஜன் வரும்போது ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணிச்சு. அது மாதிரி இங்கே வந்து ஃப்ளூரின் வரும்போது ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ஆக்சிஜன் வந்தால் மட்டும் அது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா, இப்போ XeO3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. XeO3 இருக்கு அப்படின்னா ஜெனான் இதான சென்ட்ரல் ஆட்டம். ஏன்னா ஒன்று தான் ஜெனான் இருக்கு, ஸோ அதான் சென்ட்ரல் ஆட்டம். ஜெனான் வந்து நோபல் கேஸ் எல்லாத்துக்கிட்டுமே 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும், ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ 8 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ 3 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ 3 ஆக்சிஜன் என்ன செய்யும்? இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ 3 ஆக்சிஜன் நம்ம போட்டுட்டோம், தப்பு.
ஆக்சிஜன் என்ன செய்யும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் எடுத்து ஒரு ஆக்சிஜன். அது மாதிரி இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆக்சிஜன் மட்டும் 2 எலக்ட்ரான் எடுக்கும். இங்க நல்லா கவனிங்க. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்போ மேல இருக்க இந்த இது மட்டும் ஒரு லோன் பேரா என்ன செய்யும் நம்மளுக்கு இருக்கும். அப்ப பாண்ட் பேர் என்னும் போது என்ன செய்வீங்க? 1 2 3 4 5 6ன்னு எண்ணக்கூடாது. ஏன்னா நான் பாண்ட் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொன்னேன்? பாண்ட் பேர் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப டபுள் பாண்ட் இருந்தாலும் இதுல ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், சிங்கிள் பாண்டை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ டபுள் பாண்ட் இருந்தாலும் அதை ஒரு பாண்டா தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இது 1, இது 2, இது 3. ஸோ அப்போ பாண்ட் பேர் 3. பாண்ட் பேர் எத்தனை நம்மளுக்கு? 3. ஸோ லோன் பேர் எத்தனை? ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ அங்கே நான் எழுதுறேன். பாண்ட் பேர் வந்து 3, லோன் பேர் வந்து 1. ஸோ பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1 என்ன ஷேப்பு? பிரமிடல் ஷேப். இப்போ தானே பார்த்தோம் அம்மோனியாவை எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்ல அது. இப்போ இது இந்த ClF3, XCF2, XCF4லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? ட்ரை பண்ணி யூ கேன் டெல் இட் இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். சரியா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. யூ கேன் ட்ரை தட். வேணா இதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாண்ட்ஸ். நிறைய விதமான பாண்ட்ஸ் இருக்கு. அயனிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன் பாண்டு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாண்ட்ஸ். கரெக்டா? மெட்டாலிக் பாண்ட் இருக்கு, மாலிகுலர் போலார் கோவலன் பாண்ட் இருக்கு, நான் போலார் கோவலன் பாண்ட் இருக்கு. நிறைய டைப்ஸ் உள்ள போக போக இருக்கு நம்மளுக்கு. சரியா? நம்மளுக்கு மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஆர்கானிக்ல அயனிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட். அயனிக் பாண்ட்னா என்ன? எப்போ ஃபார்ம் ஆகும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சோடியம் குளோரைடு. அயனிக் பாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டியூ டு த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ சோடியம் கிட்ட எக்ஸ்ட்ரா, அதாவது சோடியம் கிட்ட பாருங்க 2,8,1. குளோரின் கிட்ட எப்படி இருக்கும்? 2,8,7. ஏன்னா குளோரின் வந்து 17, அப்போ 2,8,7 இருக்கும். சோடியம் வந்து 11 தானே, அப்போ 2,8,1 எழுதலாம். இப்போ இந்த சோடியம் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு எலக்ட்ரானை குளோரின் கிட்ட கொடுக்கும். அப்போ சோடியம் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை குளோரின் கிட்ட கொடுக்குது. ஏன் கொடுக்குது? பிகாஸ் இங்க பாருங்க குளோரின் கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா இது 8ஆ மாறிடும், ஸ்டேபிளா மாறிடும். அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள். கரெக்டா? அப்போ இந்த 7 எலக்ட்ரான் கிட்ட இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும், இது 8 எலக்ட்ரான் ஆயிட்டு ஸ்டேபிளா மாறிடும். அப்ப அந்த ஸ்டேபிளா இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த சோடியம் என்ன செய்யும்? அதோட ஒரு எலக்ட்ரானை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்ப எதுக்கு சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும்? அதே வச்சுக்கலாம்ல. அது ஏன் கொடுக்குது? பிகாஸ் இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த சோடியம் கொடுத்துருச்சுன்னா இது 8 எலக்ட்ரானோட எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றது மூலியமா இது 8 எலக்ட்ரானை வச்சு ஸ்டேபிளா இருக்க முடியும். குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்குறது மூலியமா 7 + 1 8 எலக்ட்ரானோட ஸ்டேபிளா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல சோடியம் ஒரு எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் குளோரினுக்கு. அப்போ அங்க நம்மளுக்கு அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கோவலன் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ அயனிக் பாண்ட் வந்து 2 பேர் போறாங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன செய்யறது? காசு கொடுக்குற மாதிரி. சாரி, அப்படி கூட சொல்ல முடியாது. ஒரு சைட்ல இருந்தே நம்மளுக்கு எப்படி சொல்றது? ஒருத்தர் கடன் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஒருத்தர்கிட்ட காசே இல்லை, 0. இன்னொருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா காசு வச்சிருக்காரு. அப்போ வந்து 20 ரூபா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா என்ன செய்யறாரு? ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி வந்து அயனிக் பாண்ட். கோவலன் பாண்ட்னா ஈக்குவலா, நீ 5 ரூபா போட்டா நான் 5 ரூபா போடுவேன், நீ 10 ரூபா போட்டா நான் 10 ரூபா, அந்த ஷேர் கரெக்டா ஷேர் போட்டுருப்பாங்கல்ல, அது கோவலன் பாண்ட். அது எப்படி இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், ஹைட்ரஜன். இப்போ கார்பன் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், 2 பேருமே ஈக்குவலா எலக்ட்ரானை கொடுத்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா that is covalent bond. Most of the organic compounds, எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுமே கோவலன் பாண்ட் தான் என்ன செய்யும்? ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் கார்பன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஸோ கார்பன் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், 2 பேரும் ஷேர் பண்ணி கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே கார்பனோட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு பாருங்கன்னா, இந்த 2 எலக்ட்ரான் வந்து கார்பனுக்கும் பொதுவானது, இந்த 2 எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனுக்கும் பொதுவானது. சரியா? கார்பனுக்கும் பொதுவானது, ஹைட்ரஜனுக்கும் பொதுவானது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதான் ஷேரிங், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கோஆர்டினேட் கோவலன் பாண்ட்னா பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 2 எலக்ட்ரான் தேவை. அந்த 2 எலக்ட்ரானை ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கோவலண்ட். கோஆர்டினேட் கோவலண்ட்ல என்ன ஆகும்னா 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆள் தான் கொடுப்பாரு. பட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு லிகாண்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. இப்போ பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா இருக்கு, NH3, BF3 இருக்கு. இப்போ என்னன்னா BF3 கிட்ட எலக்ட்ரான் கம்மியா இருக்கும்.
எலக்ட்ரான் நேற்று நான் எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடத்தமோ சொல்லியிருப்பேன். BF3 வந்து எலக்ட்ரான் டிஃபியூஷன் காம்பவுண்ட். ஸோ இதுக்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். பட் அம்மோனியா என்ன செஞ்சிருக்கு, இங்கே எக்ஸ்ட்ராவா இந்த லோன் பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோன் பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான் வச்சிருக்கு. ஸோ இந்த அம்மோனியா என்ன செய்யணும்னா இந்த 2 எலக்ட்ரானையுமே போரானுக்கு ஷேர் பண்ணும். பட் இந்த 2 எலக்ட்ரானுமே போரானுக்கு கொடுக்கும். பட் இந்த 2 எலக்ட்ரானை என்ன செஞ்சுக்குவாங்க, போரானும் ஷேர் பண்ணிக்கும், அம்மோனியாவும் ஷேர் பண்ணிக்கும். அதான் இங்கே நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கோவலன்ட் பாண்ட். 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆள் கொடுத்து ஆனால் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இப்போ இங்கே அம்மோனியா என்ன செய்யும், இந்த 2 எலக்ட்ரானையும் போரானுக்கு கொடுக்கும். பட் இந்த 2 எலக்ட்ரானை அம்மோனியாவும் ஷேர் பண்ணிக்கும், போரானும் ஷேர் பண்ணிக்கும். ஆனால் யார் தான் கொடுக்குறா, 2 எலக்ட்ரானையுமே ஒரே ஆள் அம்மோனியா தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஆள் 2 எலக்ட்ரானையும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா தட் இஸ் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இப்படி தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இட் இஸ் கிவிங் லைக் திஸ். இந்த மாதிரி ஆரோ கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அம்மோனியா வந்து போரானுக்கு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு அர்த்தம். பட் தே ஆர் ஷேரிங் த எலக்ட்ரான்ஸ். தென் ஆசிட் பேஸ் கான்செப்ட், இது வந்து நீங்கள் அயனிக் ஈக்லிபிரியம் லெசன் 8ல் படிக்க போறீங்க ஆசிட் பேஸ். அதனால நான் வந்து இதில் கிளியராக எதுவும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆசிட் அப்படின்னா H+. இப்போ ஃபார் H+ டொனேட் பண்ண ஆசிட், OH- இருந்தால் பேஸ்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. கரெக்டா? அதாவது H+. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl எப்படி பிரியும், H+Cl-. HNO3 எப்படி பிரியும், H+NO3-. ஸோ இந்த மாதிரி H+, அதாவது கொடுக்குறது எல்லாமே ஆசிட்னு படிச்சிருப்பீங்க. பேஸில் என்ன படிச்சிருப்பீங்க, NaOH, CaOH twice. இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, OH- இருக்குது. Na+OH-, Ca2+OH, 2OH- அப்படிலாம் இருக்கும். அப்போ இந்த OH இருக்கிறது எல்லாமே பேஸ்னு படிச்சிருப்பீங்க. அதை தான் அர்ஹீனியஸ் கான்செப்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இதை தாண்டியும் நிறைய ஆசிட் பேஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து நான் 8th லெசன் நடத்துகிறேன், இதில் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குங்கிறதுனால டைம் அதிகமாகிட்டே போகும் நம்மளுக்கு. ட்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அலாங் த பீரியட், அதாவது அலாங் த பீரியட் இப்படி போகிறது அலாங் த பீரியட். லெட் மீ டேக் த பீரியட் டேபிள். பீரியட் டேபிள் எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு இன்னுமே கூட ஈஸியாக இருக்கும் டு எக்ஸ்பிளைன். டெலீட் பண்ணிட்டேன் பீரியட் டேபிளை. ஓ மை காட், வெயிட், அதை எடுத்து என்னால் பேஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். What happened? Wait a minute. வராதா? இல்லை, இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணிடலாம். Give me a minute. Sorry. உங்கள் ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் தள்ளிட்டு வாங்க, அதுக்குள்ளே ரெடி ஆயிரும் hopefully. Okay, fine. I think it is okay now. சரி, இங்கே பாருங்க, இதான் பீரியாடிக் டேபிள். சரியா? இதான் பீரியாடிக் டேபிள். இதில் அலாங் த பீரியட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா இதுதான் அலாங் த பீரியட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லித்தியம், பெரிலியம், அப்புறம் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இந்த மாதிரி ஹரிசாண்டலில் போது பாருங்க. லித்தியம்க்கு அப்புறம் பெரிலியம், பெரிலியம்க்கு அப்புறம் போரான், போரான் டு கார்பன், கார்பன் டு நைட்ரஜன், நைட்ரஜன் டு ஆக்சிஜன், ஆக்சிஜன் டு ஃப்ளூரின், ஃப்ளூரின் டு நியான். எப்போல்லாம் அலாங் த பீரியட் நான் சொல்கிறேனோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்படி தான் பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். அக்ராஸ் த குரூப் அப்படின்னா கீழே வரணும். லித்தியம் டு சோடியம், சோடியம் டு பொட்டாசியம், பொட்டாசியம் டு ருபீடியம், ருபீடியம் டு சீசியம், இந்த மாதிரி கீழே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து அக்ராஸ் த குரூப். ஸோ நம்ம இப்போ நான் ட்ரெண்டை ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு. ஸோ அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் என்ன ஆகும், அலாங் த பீரியட்ல என்ன ஆகும், அலாங் த பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீசஸ். பட் அக்ராஸ் த குரூப்ல என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீசஸ். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும், ஏன்னா ரொம்ப டேரெக்டாக இதில் எந்த கொஷின்ஸுமே இதுலேருந்து வரப்போகிறது இல்லை. அதனால் ஐ எம் நாட் கிவிங் மச் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். இது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் 3rd லெசன் 11th இப்போ நடத்துவேன். மேபி 1 or 2 வீக்ஸில் நடத்துவேன். அப்போ நடத்தும் போது இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அலாங் த பீரியட்னா இப்படி பார்க்க போகிறோம். ஸோ அலாங் த பீரியட் லித்தியம்லேருந்து பெர்லியம் போகும்போது, பெர்லியம்லேருந்து போரான் போகும்போது, போரான்லேருந்து கார்பன் நீங்கள் போகும்போது சைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் குரூப்புக்கு கீழே வரும்போது போரான்லேருந்து அலுமினியம், அலுமினியம்லேருந்து கேலியம், கேலியம்லேருந்து இண்டியம்க்கு அப்படியே கீழே நீங்கள் வரும்போது குரூப்பில் என்ன ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் அயனைசேஷன் எனர்ஜி,
size is inversely proportional to ionization energy. சரியா? size is inversely proportional to ionization energy. ionization energy na enna first? Energy required to remove the valence electron. கடைசி ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கணும், அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு இது, இன்னொரு இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதில் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ், இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ், இது செகண்ட் கேஸ். ஃபஸ்ட் கேஸில் எடுத்திங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ இந்த கடைசியாக இருக்க எலக்ட்ரான் என்ன செய்யும்? நடுவில் இருக்க நியூக்ளியஸோட நல்ல அட்ராக்ஷனில் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், கடைசி இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் ரொம்ப அட்ராக்ஷனில் இருக்கும். ஏன் அட்ராக்ஷன் இருக்குது? பிகாஸ் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கிறனால இங்கே ப்ளஸும் மைனஸும் பக்கத்தில் இருக்கும். அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் ஏன்னா சைஸ் சின்னது. பட் சைஸ் பெருசாகும் போது இங்கே இருக்குது மைனஸ், எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருக்குது, பட் ப்ளஸ் இங்கே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அந்தளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ ஸ்மால் சைஸில் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் லார்ஜ் சைஸில் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப அப்படியே அட்ராக்ட் ஆகி இருக்கிறனால நான் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். இங்கே இருக்க எலக்ட்ரானையும் இங்கே நியூக்ளியஸும் ரொம்ப ஒட்டி இருக்கிறனால இதை பிரிக்கிறதுக்கு நான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஸோ அப்போ சைஸ் சின்னதாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி நான் என்ன செய்யணும்? அதிகமாக கொடுக்கணும். அதான் சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். சைஸ் அதிகமாச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அப்போ அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கரெக்டா? ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் த குரூப்பில் வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும். சரியா? இதான் வந்து நம்மளுக்கு கான்செப்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அயனைசேஷன் எனர்ஜி கிட்டத்தட்ட சேம் தான். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாங் த பீரியட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், பீரியடில் குரூப்பில் என்ன ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். சரியா? நெக்ஸ்ட் இந்த 3 விஷயம் இருக்குது. இன்னும் மெட்டாலிக் நேச்சர், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், இசட் எஃபெக்டிவ். இந்த 3மே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெசனில் ஒரு இதாகவே இருக்குது. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், இசட் எஃபெக்டிவ், மெட்டாலிக் நேச்சர், இது 3மே ஒரு கான்செப்டாகவே இருக்குது. அந்த கான்செப்ட் வரும்போது நான் என்ன செய்யறேன் சொல்லித்தரேன். சரியா? ஏன்னா பிகாஸ் இதுவே ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துருச்சு. பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய மோஸ்ட் ஆஃப் த பேசிக்ஸை நான் இதில் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு சில ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்குமே நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக் மேக்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த யூடியூப் சேனலுமே பண்ணதில்லை நம்ம தமிழில். பேசிக் மேக்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்லோட் பண்ண போகிறோம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம் படிக்க போகிறது இல்லை, எல்லாமே ஓகே தான். பட் நீங்கள் படிக்க போகிற ப்ராப்ளம்ஸ், நீங்கள் படிக்க போகிற டெரிவேஷன்ஸ், உங்கள் புக்கில் என்ன இருக்கோ 12th அதுக்கு என்ன பேசிக்கான மேக்ஸ் தேவைப்படுமோ கெமிஸ்ட்ரிக்கு, அதை நான் என்ன செய்ய போகிறேன்? யூனிட் கன்வர்ஷன்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் திஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக போடுற எஃபோர்ட் தான் இது எல்லாமே. தேங்க்யூ.